ஹலோ மக்களே! செம்மையான ஒரு வேலை வாய்ப்போட தான் நான் உங்கள சந்திச்சிருக்கேன். வழங்குறது யாருன்னா, தமிழக அரசு பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருத்துவத் துறையில இருந்து இந்த ஒரு வாய்ப்பு வெளியாயிருக்கு. ஓகேங்களா? நம்ம ஊர்லயே கை நிறைய சம்பளத்தோட செட்டில் ஆயி வேலை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, டெஃபினட்டா இந்த ஒரு வேலை வாய்ப்பு உங்களுக்கு தான். நெறைய சம்பளங்கள், நெறைய வேலை வாய்ப்புகளோட தான் நான் இன்னைக்கு உங்கள சந்திச்சிருக்கேன். இங்க பாருங்க ஸ்க்ரோல் பண்ணாலே தெரியுதா? எத்தன இருக்குன்னு. வயது 59 வயதுக்கு இருக்கிறவங்க கூட கூட அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. டோட்டலா 32 வேக்கன்சிஸ் இருக்கு. சரிங்களா? நல்ல சம்பளம், தேநெறைய சம்பளம். ஸோ இத ஃபுல்லாவே பாருங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. இதே மாதிரி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, என் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பொது சுகாதாரத்துறையிலேருந்து வெளியாயிருக்கு. எந்த மாவட்டத்துல இருந்து அப்படின்னா, கோயம்புத்தூர் மாவட்டத்துல இருந்து வெளியாயிருக்கு. ஓகேங்களா? தேசிய சுகாதார ஆ குழுமம் மாவட்ட நல்வாழ்வு சங்கம் கோயம்புத்தூர் மாவட்டம்ல இருந்து வெளியாயிருக்கு. சித்த மருத்துவ அலுவலகம் கோயம்புத்தூர். ஓகேங்களா? என்ன வெளியாயிருக்கு, என்னென்ன வேலை வாய்ப்புக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, டென்டல் சர்ஜன் அப்படின்ற வேலைக்கு ஒருத்தவங்கள எடுக்குறாங்க. ஓகேங்களா? புகழூர் அப்படின்ற ஒரு வேக்கன்ட் ஏரியால தான் உங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கு. ஜிபிஹெச்சில. ஓகேங்களா? இதுக்கு சம்பளம் ரூ. 34,000 வயது 35 தாண்டி இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்க பிடிஎஸ் படிச்சு முடிச்சிருக்கணும் அப்படின்றத எதிர்பார்க்கறாங்க. டென்டல்னாவே பிடிஎஸ் தானே. அத படித்து முடித்திருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு அ டென்டல் கவுன்சில்ல ரிஜிஸ்ட்ரேஷனும் நடந்திருக்கணும். மினிமம் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸும் வேணும் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த வாய்ப்பு யோகா நேச்சுரோபதி படிச்சிருக்கணும்ன்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. பிஜி குவாலிஃபிகேஷன் கம்பல்சரியா வேணும்ப்பா உங்களுக்கு. அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லையா? கோயம்புத்தூர் மாவட்டத்துல. அதுல தான் வேலை வாய்ப்புகள் இருக்கு. ரூ. 60,000 சம்பளங்க. 59 வயசு கீழ இருக்கணும். இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. யோகா ப்ரொஃபஷனல் அப்படின்ற மாதிரி ஒண்ணு சொல்லியிருந்திருக்காங்க. இதுக்குமே டிஎன்ஒய்எஸ் குவாலிஃபிகேஷனோட ஒருத்தவங்கள வேலைக்கு எடுக்குறாங்க. ரூ. 28,000 சம்பளம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? அடுத்த வாய்ப்பு தெரப்பட்டிக் அசிஸ்டன்ட் அப்படின்ற வேலை வாய்ப்புக்கு கீழ டிப்ளமோ நர்சிங் நீங்க தெரபிஸ்ட் கோர்ஸ் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். சரிங்களா? இதுக்கு உங்களுக்கு ரூ. 20,000 சம்பளம். 59 வயசு இருந்தாலுமே பரவாயில்ல. அப்ளை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. இதுவுமே எங்க வேலை இருக்கும் அப்படின்னா, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர்ன்ற மாதிரி இருக்கு. டிப்ளமோ நர்சிங் முடிச்சிருக்கணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்த வாய்ப்பு டிஸ்பென்சர் அப்படின்ற வேலை வாய்ப்புக்கு யுனானிக்கு கீழ ஒரே ஒருத்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்குங்க. ஜிபிஹெச்சி பட்டினம் அப்படின்ற ஒரு இடத்துல ரூ. 15,000 சம்பளத்துக்கு கீழ தாங்க வேலை இருக்கு. ஸோ 59 வயசு நீங்க கடக்கல அப்படின்னா நீங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டிப்ளமோ இன் ஃபார்மசி, யுனானி அண்ட் இன்டகிரேட்டட் நீங்க படிச்சிருக்கணும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டென்டல் டெக்னீஷியன் அப்படின்ற ஒரு ரோலுக்குமே ஒரே ஒருத்தவங்கள வேலைக்கு எடுக்காங்க. டிப்ளமோ இன் டென்டல் டெக்னாலஜி படிச்சிருக்கணும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சிஎம்சிஹெச் கோயம்புத்தூர்ல படிச்சிருக்கணும்ன்ற வேலை வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரூ. 12,600 சம்பளம். ஓகேங்களா? இதுக்கு வயது 20ல இருந்து 35க்குள்ள இருக்கணும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த வாய்ப்பு கிளீனர் அப்படின்ற வேலைக்கு 8th பாஸ் ஆயிருந்தாலே போதும்பா. இதுக்கு மதுக்கரையில இல்ல ஜிபிஹெச்சில தான் வேலை இருக்கும். பிஎன் பாளையத்துல, எஸ்எஸ் குளம்ல, சூலூர்ல இந்த மாவட்டத்துல எல்லாத்துலயும் டிஸ்ட்ரிக்ட் எல்லாத்துலயுமே உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றது தெரிவிச்சிருக்காங்க. 8th ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தாலே போதும்பா. தமிழ்ல உங்களுக்கு எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 8,500 சம்பளங்க உங்களுக்கு. 20ல இருந்து 35 வயசுக்குள்ள இருக்கணும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் அப்படின்ற வேலை வாய்ப்புக்கு சப்போர்ட் ஸ்டாஃபா வேலைக்கு பார்க்கணும்னா 22 பேரை வேகன்சி இருக்குங்க. இதுக்குமே 21 பேரை யூஹெச்டபிள்யூசி அதாவது கோயம்புத்தூர் கார்பரேஷன் கீழே வருது இல்லையா? அதுலதான் வேலை வாய்ப்பு இருக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 8,500 சம்பளம் அப்படின்ற மாதிரி தெளிவாவே தெரிஞ்சு வச்சுக்காங்க. உங்களுக்கு 45 வயதுக்கு கீழே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. குறைஞ்சபட்சம் 8th பாஸ் பண்ண தமிழ்ல எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. சரிங்களா மக்களே? இதுக்கு நிபந்தனைகள் அப்படின்னா இந்த பதவிகள் முற்றிலும் தற்காலிகமானதே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சுய ஒப்புதல் கடிதமும் வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சரி, விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி அப்படின்னா உறுப்பினர் செயலாளர், மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட நல்வாழ்வு சங்கம், டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, மாவட்ட சுகாதார அலுவலகம் 219 ரேஸ் கோர்ஸ் ரோடு கோயம்புத்தூர் 18க்கு நீங்க அனுப்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்பீட் போஸ்ட் இல்லைன்னா விண்ணப்பங்கள் நேரிலோ இல்ல விரைவு தபால் அதாவது ஸ்பீட் போஸ்ட் மூலயமாவே நீங்க அனுப்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. விண்ணப்ப படிவம் நீங்க டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா https://
coimbatore.nic.in என்ற இணையதளத்துல போய் நீங்க வந்து பதிவிறக்கம் செய்து கொண்டு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா மக்களே? டீட்டெயில்டா நான் உங்களுக்கு இந்த லிங்கையுமே உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துறேன். படிச்சு பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க. கடைசி நாள் எப்போன்னு தானே கேக்குறீங்க. கடைசி நாள் அவங்க இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. 19/1/2026 அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? அதுக்குள்ள நீங்க வந்து இதுக்கு மாலை 5 மணிக்குள் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றனர் அப்படின்ற மாதிரி தெளிவா இங்க தெரிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அல்ல வேலைகள் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது போக திருப்பூர் மாவட்டம், கோயம்புத்தூர் மாநகராட்சி, கோயம்புத்தூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இதுல எல்லாத்துலயுமே உங்களுக்கு ஜாப் போஸ்டிங்ஸ் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க தெரிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா மக்களே? இதே மாதிரி ரெகுலரா தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட் மக்களே.